Hello friends, welcome back to our channel. Kashmiri apple போல கண்ணம் ஜொலிக்க குங்கும பூவை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் இதை பற்றி இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். 5 விதமான டிப்ஸ் இதல வந்து கொடுத்திருக்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்க friends. இதுவரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணலாம். Please subscribe. Let's enter into the video. தங்க மசாலா என்று அழைக்கப்படும் குங்கும பூவில் பெண்களின் சர்மத்திற்கான ஆரோக்கிய நன்மைகள் கொட்டி கிடக்கிறது. குங்கும பூவை இந்த 5 வழிகளில் பயன்படுத்த தொடங்குங்கள். சில நாட்களிலேயே உங்கள் முகம் அழகாக பொலிவு பெறும். குங்குமப்பூ பெரும்பாலும் தங்க மசாலா என்று குறிப்பிடப்படுகிறது. அதன் பல பயனுள்ள பண்புகள் காரணமாக தோல் பராமரிப்பில் ஒரு ஆடம்பரமான மற்றும் மிகவும் மதிப்புமிக்க பொருளாக கருதப்படுகிறது. குரோக்ஸ் சட்டிவஸ் என்ற பூவிலிருந்து பெறப்பட்ட குங்குமப்பூ அதன் ஆக்சிஜனேட்ட அலர்ச்சி எதிர்ப்பு தட் இஸ் ஆன்டி அலர்ஜிக் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு ஆன்டிபாக்டீரியல் குணங்களுக்கு பெயர் பெற்றது. இது பாரம்பரிய மற்றும் நவீன தோல் பராமரிப்பு நடைமுறைகளில் பிரபலமான தேர்வாக அமைகிறது. விட்டமின் சி, விட்டமின் B2 தட் இஸ் ரிபோஃப்ளவின் போன்ற விட்டமின்கள் மற்றும் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற மினரல்ஸ் நிறைந்த குங்குமப்பூ சருமத்தை புணர்ச்சி ஊட்டுவதாகவும் ஊட்டமளிப்பதாகவும் அறியப்படுகிறது. அதன் முதன்மையான நன்மைகள் நிறத்தை பிரகாசமாக்குவது, நிறமியை குறைப்பது மற்றும் தோல் கரைகளுக்கு சிகிச்சை அளிப்பது ஆகியவை அடங்கும். குங்குமப்பூ காலப்போக்கில் கரும்புள்ளிகள் மற்றும் முகப்பரு தழும்புகளை மங்கச் செய்வதன் மூலம் தோல் நிறத்தை மேம்படுத்துகிறது. கூடுதலாக அதன் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் எரிச்சலூட்டும் அல்லது வீக்கமடைந்த சருமத்தை ஆட்டவும், முகப்பரு அரிக்கும் தோலர்ச்சி தட் இஸ் லைக் சொரியாசிஸ் மற்றும் வறட்சி போன்ற நிலைகளுக்கும் மிகவும் நன்மை பயக்கும். குங்குமப்பூ பல்வேறு கலாச்சாரங்களில் தோலின் பளபளப்பை மேம்படுத்தும் திறனுக்காக போற்றப்படுகிறது. மேற்பூச்சாக பயன்படுத்தும் போது குங்குமப்பூ பொதுவாக பால், தேன், கட்டாழை, அலோவேரா அல்லது தயிர் போன்ற பிற இயற்கை பொருட்களுடன் கலந்து பயன்படுத்தினால் நல்ல பலன் கிடைக்கும். சருமத்திற்கு குங்குமப்பூவை பயன்படுத்துவதற்கான 5 வழிகள் என்ன என்றால், குங்குமப்பூ அதன் தோல் நன்மைகளுக்காக அறியப்படுகிறது. பிரகாசமாக்குதல், நிறமியை குறைத்தல் மற்றும் நிறத்தை மேம்படுத்துதல் போன்றவை ஆகும். சருமத்திற்கு குங்குமப்பூவை பயன்படுத்துவதற்கான வழிகளை இப்போது பார்க்கலாம். முதலாவது குங்குமப்பூ மற்றும் பால். குங்குமப்பூவின் 3 to 4 பெட்டல்ஸ் மற்றும் 1 டீஸ்பூன் பால், ஃபுல் கிரீம் மில்கா இருந்தால் ரொம்பவே வந்து நல்லது. இதை எப்படி வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும்னா, குங்குமப்பூவை பாலில் சுமார் 15 to 20 மினிட்ஸ் ஊற வைக்க வேண்டும். இந்த பாலை நேரடியாக முகத்தில் காட்டன் பட்ஸை அதாவது பஞ்சை பயன்படுத்தி தடவி 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுவிட்டு பின் வெதுவெதுப்பான நீரில் கழுவ வேண்டும். இது சருமத்தை பளபளப்பாகவும் கரும்புள்ளிகளை போக்கவும் உதவும். இரண்டாவதாக குங்குமப்பூ மற்றும் தேன் ஃபேஸ் மாஸ்க். தேவையான பொருட்கள் என்னன்னா 3 to 4 குங்குமப்பூ பெட்டல்ஸ், 1 டீஸ்பூன் தேன், 1 டீஸ்பூன் தயிர். குங்குமப்பூவை சிறிது வெதுவெதுப்பான நீரில் 10 நிமிடம் ஊற வைத்து குங்குமப்பூ கலந்த தண்ணீரை தேன் மற்றும் தயிருடன் கலந்து இந்த பேஸ்டை முகத்தில் தடவி 15 to 20 மினிட்ஸ் கழித்து வெதுவெதுப்பான நீரில் கழுவ வேண்டும் அல்லது குளிக்க வேண்டும். இந்த ஃபேஸ் மாஸ்க் சருமத்தின் அமைப்பு மற்றும் ஈரப்பதத்தை மேம்படுத்த உதவுகிறது. மூணாவதாக குங்குமப்பூ மற்றும் எலுமிச்சை சாறு. 3 to 4 குங்குமப்பூ பெட்டல்ஸ் அண்ட் 1 டீஸ்பூன் ஆஃப் லெமன் ஜூஸ். குங்குமப்பூவை 10 to 15 மினிட்ஸ் தண்ணீரில் ஊற வைத்து எலுமிச்சை சாறுடன் கலந்து இந்த பேஸ்டை இந்த கலவையை கரும்புள்ளிகள் உள்ள பகுதிகளில் தடவி 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். பின் அதை வந்து வெதுவெதுப்பான தண்ணீரில் கழுவினால் நல்ல பலன் கிடைக்கும். எலுமிச்சையில் உள்ள இயற்கை அமிலங்கள் கரும்புள்ளிகளை குறைக்க உதவுகின்றன. குங்குமப்பூ பிரகாசத்தை சேர்க்கிறது. நாலாவதாக முகப்பரு தழும்புகளுக்கான குங்குமப்பூ மற்றும் கட்டாழை ஜெல், அலோவேரா ஜெல். குங்குமப்பூ பிளஸ் அலோவேரா உள்ள ஜெல். இதற்கு வந்து தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கும்போது 3 to 4 குங்குமப்பூ பெட்டல்ஸ், 1 டீஸ்பூன் கட்டாழை ஜெல். குங்குமப்பூவை வெதுவெதுப்பான நீரில் 10 நிமிடம் ஊற வைத்து குங்குமப்பூ நீரை கற்றாழை ஜெல்லுடன் கலந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தடவி 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். அதற்கப்புறம் வெதுவெதுப்பான நீரில் நம் ஃபேஸை வந்து கழுவினாலோ அல்லது வந்து குளித்து வந்தாலோ கற்றாழை சருமத்தை படிப்படியாக மென்மையாக்கி குங்குமப்பூ வடுக்கள் மற்றும் நிறமிகளை குணப்படுத்த உதவுகிறது. ஐந்தாவதாக குங்குமப்பூ மற்றும் மஞ்சள் ஃபேஸ் பேக். 3 to 4 குங்குமப்பூ பெட்டல்ஸ் பிளஸ் ½ டீஸ்பூன்
டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் ப்ளஸ் 1 டீஸ்பூன் பால். குங்குமப்பூவை பாலில் சுமார் 15 மினிட்ஸ் ஊற வைத்து குங்குமப்பூ பாலில் மஞ்சள் தூள் சேர்த்து முகத்தில் சமமாக தடவி 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுவிட வேண்டும். அதன் பின்னர் வெதுவெதுப்பான நீரில் கழுவிய அல்லது குளிக்க வேண்டும். இந்த கலவையானது ஒரு சீரான தோல் நிறத்தை அடைய உதவுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எனக்கும் வந்து உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனலும் படிப்படியாக வரும். கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, ரிப்ளை பண்ணுறேன். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுட்டு ப்ளீஸ் பி ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.